தமிழ்நாட்டிலிருந்து போன 40 எம்பியுமே ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 30 நாள் போனாங்கன்னா 40 எம்பியோடைய பதவி இங்கே காலியாக போயிடும். அப்போது இப்போ கூட செந்தில் பாலாஜி அவர் என்னவா இருக்கிறாரு, ஜெயில் அரெஸ்ட் ஆகி எம்எல்ஏ இருந்தாலும் அவர் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராகவே தொடர்ந்தார். உச்சநீதிமன்றம் உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா, ஜெயிலுக்கு போறியான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே இருக்கிற இந்த திமுக அரசாங்கத்துக்கு சூடு சொரணை வந்து அவர் பதவி விட்டு தூக்குனார். பிரைம் மினிஸ்டராகவே இருந்தால் கூட 30 நாளைக்கு மேலே ஜெயிலில் இருந்தால் அந்த பதவி கிடையாது. அப்போது எங்களுக்கு எவ்வளோ இது இருக்குது பாருங்கள், நாங்கள் எந்த அளவுக்கு நேர்மையானவர்கள் நம்ம இந்த மக்கள்கிட்ட நிரூபிச்சுக்கிறோம். இனிமேல் தூய்மையான அரசாங்கம் இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. பாஜகவை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நேர்மை தான் அதனுடைய மெயின் குறிக்கோள். இந்த மக்களுக்கு உண்டான ஆட்சியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த பாரத தேசம் வந்து உயர்ந்த இடத்தை நோக்கி போகணும்னு முடிவு பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து என்ன பிரச்சனையாக இருக்குது, ஊழல் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது திமுகங்கிற கட்சியே இருக்காது. ஏன்னா A to Z, அதாவது கவுன்சிலர்லேருந்து வார்டு கவுன்சிலர்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரைக்கும் எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டில் இருக்கிறாங்க. எல்லோரும் ஜெயிலுக்கு போவாங்க. 2026 பிஜேபி ADMK கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலே எல்லாம் ஜெயிலுக்கு போவாங்க. திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு இன்றைக்கி எப்படி ஆசியாலேயே மிகப்பெரிய பணக்காரரானது எப்படின்னு கேட்குறேன். நீங்கள் ஏர்போர்ட்டு போனீங்கன்னா அவருக்கு தனி விமானம் நின்றுருக்குது. எங்கேருந்து வந்தது? இறங்கி மக்கள்கிட்ட வா. பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, 30 நாள் இந்த மாதிரி ஊழல் லஞ்சம் வாங்கினா, இந்த மாதிரி கண்டக்டர் வேலைக்கு லஞ்சம் வாங்கினா, இல்லை வந்து பாலில் வந்து கலப்படம் பண்ணி ஊழல் பண்ணி சம்பாரிச்சிட்டா என்னை ராஜினாமா பண்ண சொல்கிறார் பிரைம் மினிஸ்டர். நான் பண்ண மாட்டேன் இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீ திட்டுவி. இல்லாத மாதிரி திட்டி காமிங்கிற நான். உனக்கு தைரியம் இருக்கா? தெருவுக்கு தெரு மேடை போட்டு பேசுங்கிற நான். தமிழின துரோகின்னு இன்னைக்கு கனிமொழி அக்கா ஒத்துக்கிட்டாங்க. திமுகங்கிறது தமிழின துரோகி, வெளியில தான் தமிழுமாங்க. ஆனால் தமிழன் ஒருத்தர் முன்னேறினான்னா விட மாட்டாங்க. அவங்கள தவிர, அதாவது திமுக குடும்பத்தை தவிர வேற யாராவது கும்முடி பூண்டி தாண்டி போயிட்டாங்கன்னா. சார், நீங்கள் நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் பட்டிருக்கு, புதிய சட்டம் ஒன்று. அதாவது பார்த்தீங்கன்னா பிரதமராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு குற்றப்பிரிவு சம்பவத்தில் ஈடுபட்டு 30 நாட்கள் சிறையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பதவி வந்துட்டு தானாக பறிக்கப்படும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களே. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடுறாங்க. உங்களோட கருத்து என்ன சார்? உண்மையாலுமே வரவேற்கத்தக்க ஒரு சட்டம் இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் ஊழல் பண்ணுறவன் பயப்படுவான். அதாவது லஞ்ச லாவண்யத்தில் மாட்டிக்கிட்டோம்னா நம்ம 30 நாள் ஜெயிலுக்கு போனோம்னா நம்ம பதவி போயிடும், மான மரியாதை போயிடும் பயப்படுவான். இதில் பிஜேபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிஜேபி உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கட்சி. இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண தொண்டனாக தான் ஒரு குடிசையில் இருப்பாங்க. இப்போ நம்ம திரௌபதி முர்மு அவர்கள் எடுத்துக்கோங்க, பழங்குடியினர் பெண். அவங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி அண்ணன் துணை ஜனாதிபதியான CPR ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட ஒரு சாதாரண வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்படி ஒரு சாதாரண மக்கள் ஒரு மேன்மையான பதவிக்கு வர்றாங்க. எப்படின்னா அவங்களுடைய நேர்மையினுடைய காரணமாக. அவங்க எந்த ஊழலோ லஞ்சத்துலேயும் இல்லை வந்து எந்த கிரிமினல் கேஸ்லேயும் மாட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு செய்ய தெரியாது. இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக உழைக்கிறவங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது. வரும்போது எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போன 40 எம்பியுமே ஜெயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 30 நாள் போனாங்கன்னா 40 எம்பியோடைய பதவி இங்கே காலியாக போயிடும். அப்போது நம்ம எனக்கு என்னென்னா விரைவில் MP எலெக்ஷன் தமிழ்நாட்டில் வருமோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது. இந்த திட்டம் வந்தோடனே, இந்த சட்டம் அமலாச்சுன்னா விரைவில் இங்கே வரிசையாக ஒவ்வொரு வேலூரில் பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷனுக்கு பணம் கொடுத்த கேஸ் ஆகட்டும், அந்த கனிம வளத்தை திருடுந்தாகட்டும், கதிரானந்த் அவர்கள், இப்படி ஒவ்வொருத்தரும் மேலே அந்த பொன்முடி அவருடைய பையன் அவரெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த செம்மண் கடத்தின வழக்கில், செம்மண் வந்து சுரண்டதில் ஒரு 20,000 கோடி அந்த ஆட்டையை போட்ட வழக்கில் அவங்க மேலே ஒரு கேஸ் இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஆல்ரெடி அவர் இந்த சட்டமெல்லாம் முன்னாடி வந்திருந்தால் செந்தில் பாலாஜிலாம் இன்றைக்கி இருந்திருக்கவே மாட்டார். 50 தடவைக்கு மேலே ஒரு செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றம் போனவர். இந்த மாதிரி வழக்குகள்லாம் இனிமேல் வந்து பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா 30 நாள் இருந்தாலே பதவி போயிடுச்சு அப்படின்னா இங்கே வேலை இல்லை. இப்போ கூட செந்தில் பாலாஜி அவர் என்னவா இருக்கிறாரு, ஜெயில் அரெஸ்ட் ஆகி எம்எல்ஏ இருந்தாலும் அவர் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராகவே தொடர்ந்தார். உச்சநீதிமன்றம் இல்லை உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா, ஜெயிலுக்கு போறியான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இங்கே இருக்கிற இந்த திமுக அரசாங்கத்துக்கு சூடு சொரணை வந்து அவர் பதவி விட்டு தூக்குனாங்க. அப்படி தானே இருந்தது. இப்போ இந்த மாதிரி சட்டங்கள்லாம் வரும்போது வரவேற்கத்தக்கது. பொதுமக்கள் உண்மையாலுமே கொண்டாடுறாங்க இந்த திட்டத்தை. இப்போ எதிர்கட்சி ஏன் பயப்படுறீங்க? எதிர்கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏன் பயப்படுறீங்க? இப்போது மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லைல்ல. நீ நல்லவனாக இருந்தீங்கன்னா நீ ஏன் கவலைப்படுறீன்னு கேட்குறேன் நான். நீ ஊழல் பண்ணுறவங்காட்டி தானே கவலைப்படுற. இன்னைக்கு இந்த சட்டத்தை எதுக்குற? நீ லஞ்ச லாவண்யம் வாங்குறங்காட்டி தானே பயப்படுற இந்த சட்டத்தை எதுக்குற? நீ தப்பு பண்ணுறங்காட்டி தானே இந்த சட்டத்தை எதுக்குற? நீ மேலே வரணுங்கிறதுக்காக அடுத்தவன் கழுத்து அறுக்கிறங்காட்டி தாலி அறுக்கிறங்காட்டி தானே நீ பயப்படுற. அதனால தான் சொல்கிறோம், எதிர்கட்சிகள்
பயம் ஏன்னா அவங்க தப்பு பண்ணுறாங்க. அதனால் அவங்க வந்து இன்னைக்கு திமுக ஆகட்டும் எல்லா எதிர்க்கட்சியும் எதிர்க்காங்கன்னா அதுக்கு அதுதான் காரணம். பிஜேபி பாருங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அப்போ எங்ககிட்ட எந்த பயம் கிடையாதுன்னு அர்த்தம். நாங்கள் யாருக்கும் எந்த அது அந்த சட்டம் பாருங்கள், பிரைம் மினிஸ்டராகவே இருந்தால் கூட 30 நாளைக்கு மேலே ஜெயிலில் இருந்தால் அந்த பதவி கிடையாது. அப்போது எங்களுக்கு எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். நாங்கள் எந்த அளவுக்கு நேர்மையானவர்கள் நம்ம இந்த மக்கள்கிட்ட நிரூபிச்சுக்கிறோம். எதிர்க்கட்சிகள் இன்றைக்கி பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க போலியான பின்பத்தோட நாங்கள் வந்து நேர்மையானவர்கள்னு காட்டுறாங்க. ஆனால் பின்னாடி அவங்க மேலே 10-15 கேஸ் இருக்குது. அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் ஊழல்லேருந்து திமுக பொறுத்த வரைக்கும் 2G ஊழல்லேருந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. பிஜேபிக்காரங்களை இந்த 11 வருஷ ஆண்டு காலத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு குண்டூசி அளவுக்கு கால் நகத்தில் இருக்கக்கூடிய தூசி அளவுக்காவது ஊழல் எவனா சொல்ல முடியுதா? பிரைம் மினிஸ்டர் திட்டுவான், ஆனால் ஊழல் செஞ்சுட்டாரு அப்படின்னு எதாவது பேச முடியுதா? அதனால் நேர்மையினுடைய முகமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் கொண்டு வந்ததில் ஆச்சரியப்படுறதே இல்லை. எதிர்க்கட்சிகள் மீண்டும் வயிறு பெரி மாத்திரையை எடுத்துக்கிட்டு பாத்ரூமில் இருக்க வேண்டியதுதான். இது யாருக்கு சார், எதற்காக இதை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார் இந்த ஒரு மசோதாவையே? இனிமேல் தூய்மையான அரசாங்கம் இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேர்மை தான் அதனுடைய மெயின் குறிக்கோள். இந்த மக்களுக்கு உண்டான ஆட்சியாக தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த பாரத தேசம் வந்து உயர்ந்த இடத்தை நோக்கி போகணும்னு முடிவு பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து என்ன பிரச்சனையாக இருக்குது? ஊழல் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது நேருவே சொல்லிக்கிறார், நான் 1 ரூபா கொடுத்தா கீழே வந்து 30 பைசா தான் போய் சேருது அப்படின்னு. அப்போ நேருக்கே தெரியுது காங்கிரஸில் ஊழல் எந்த அளவுக்கு புறையோடி கிடக்குதுங்க. இன்றைக்கி திமுக பாருங்கள், இந்த தூய்மை பணியாளர்கள் கூட ப்ரைவேட்டு கொடுத்துட்டாங்க. 2700 கோடி ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தூய்மை பணியாளருக்கு வெறும் 600 கோடி ரூபா தான் சம்பளமே வருஷத்துக்கு வருது. அப்போ இந்த 2700 ரூபாய்க்கு எதுக்காக கொடுக்குறாங்க? கமிஷனுக்கு ஆசைப்பட்டு கொடுக்குறாங்க. இப்போ இந்த கமிஷனில் வெளியில் வந்தால் திமுக பயப்படுவான்ல, திமுக இந்த கமிஷன்லாம் வாங்குறது குறையும். அப்போ மக்களுடைய வரிப்பணம் வீணாகிறது குறையும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த நாடு பொருளாதார வளர்ச்சி அடையும். இப்போ நீங்கள் நம்ம அமெரிக்காவை பார்த்து அமெரிக்காக்காரங்க சொல்கிறாங்க இல்லையா, 50% உனக்கு வரி எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம தன்னிறைவு நாடாயிட்டோம்னா, நம்மளே நம்மளுடைய பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடாயிட்டோம்னா, நம்மளுடைய தேவைகளை நம்மளையே சரி பண்ணுற அளவுக்கு ஆகிட்டோம்னா யாரை பற்றி நம்ம கவலைப்படணும்? அதனால தான் இதை வந்து ஒரு சிறப்பான திட்டம் இது. இந்த திட்டம் வந்து இந்த சட்டம் வந்து வரும்போது இந்த நாட்டில் லஞ்ச லாவண்யமே இல்லாத ஒரு அரசாங்கமாக மாறும். நீங்கள் நேர்மை, அதாவது ஒரு சாதிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் சாதிச்சான்றிதழ் இல்லாமல் இன்றைக்கி இந்த ஸ்கூலில் சேர்த்துறாங்களா? அதுக்கு போய் தாசில்தார்கிட்ட போனால 500 ரூபாய் எல்லாமே இன்றைக்கி சாதிச்சான்றிதழ் தர்றது கிடையாது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் சால்வ் ஆகும். இந்தியா முழுக்க இந்த சட்டம் வந்துட்டு பொருந்தும் சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்போ இங்கே இந்தியாவில் எந்த கட்சிக்கு அதிகமாக வந்துட்டு இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களை ஈடுபடுற இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? திமுக தான். திமுகங்கிற கட்சியே இருக்காது. ஏன்னா A to Z, அதாவது கவுன்சிலர்லேருந்து வார்டு கவுன்சிலர்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரைக்கும் எல்லா ஊழல் குற்றச்சாட்டில் இருக்கிறாங்க. எல்லாரும் ஜெயிலுக்கு போவாங்க. 2026 பிஜேபி ADMK கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலே எல்லாம் ஜெயிலுக்கு போவாங்க. ஏற்கனவே எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் 36 அமைச்சர்களும் போவாங்கன்னு. இப்போ 36 அமைச்சர்கள் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏலேருந்து வார்டு மெம்பர்லேருந்து கவுன்சிலர்லேருந்து மேயர்லேருந்து எல்லாருமே கிளம்புவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மதுரையில் பிரச்சனை, மேயர் பிரச்சனை, திருநெல்வேலியில் மேயர் பிரச்சனை, கோயம்புத்தூரில் மேயர் பிரச்சனை. என்ன காரணம்? மேயருடைய கணவர் கைது செய்யப்பட்டார் சென்னையில் வரும்போது. எல்லாம் ஊழல் புகார் தான். இப்போ இந்த ஊழல் புகார் எல்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது? திமுக அப்படிங்கிறத கட்சியே இருக்காது. A to Z, அதாவது ஒரு தொண்டன் ஆரம்பித்து தலைமை தொண்டன் வரைக்கும் MK ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருமே ஊழல்வாதிகள். எல்லாருமே வந்து அடுத்த ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கக்கூடிய கொடிய மிருகங்களாக இருக்கிறாங்க. அதனால திமுகங்கிற கட்சியே இருக்காது. இதனால் அதிகம் பாதிக்கப்பட போகிறது திமுக கட்சி தான். ஏன்னா திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு இன்றைக்கி எப்படி இவ்வளோ சொத்து வந்தது கேட்டால் பதில் இருக்கா? திருட்டு ரயில் ஏறி வந்தவருக்கு இன்றைக்கி எப்படி ஆசியாலேயே மிகப்பெரிய பணக்காரரானது எப்படின்னு கேட்குறேன். நீங்கள் இதில் ஏர்போர்ட்டு போனீங்கன்னா அவருக்கு தனி விமானம் நின்றுருக்குது. எங்கேருந்து வந்தது? இது அங்கே போனால் துறைமுகம் போனால் அங்கே ஒரு தனி கப்பல் நிற்குது. எங்கேருந்து வந்தது? தனி தீவு இருக்குது. எங்கேருந்து வந்தது? இதுக்கெல்லாம் காசு ஏது? நீங்களே வந்து திருட்டு ரயில் எப்படி இவ்வளவு காசு வந்தது? பதில் கிடையாது. அப்போ இந்த ஊழல்வாதிகளுக்கெல்லாம் இது வந்து ஒரு கடிவாளம் மாதிரி. அமித்ஷா திட்டத்தை அறிவிக்கும் போது பார்த்தீங்கன்னா, தாக்கல் பண்ணும்போது டோட்டல் எதிர்கட்சிகளுமே வந்துட்டு ஒரு குரல் எழுப்பிட்டு இருக்காங்க இதற்கு எதிர்த்து. ஆனால் வந்துட்டு ஒரு எதிர்கட்சி கூட ஆதரவு தெரிவிக்கலையே, என்ன காரணமாக இருக்கும்? அதான் சார், எதிர்கட்சிகளை ஏன் பயப்படணும்னா அவங்களுக்கு வந்து மடியில் கனம் இருக்குது. அதாவது தப்பு பண்ணியிருக்காங்கிற பயம் இருக்குது, ஊழல் பண்ணியிருக்கிறங்கிற கேஸ் இருக்குல்ல, லஞ்சம் வாங்கிக்கிறங்கிற அந்த குற்ற உணர்வு இருக்குல்ல. அதனால் அந்த சட்டம் வந்தால் நம்ம பதவி இருக்காதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க பயம் இருக்குது. அந்த பயத்துக்கு காரணம் அவங்க பண்ணின தவறுகள். எங்களுக்கு எந்த பயம் கிடையாது. அதனால இந்த சட்டத்தை கொண்டு வந்துக்கிறோம். நீங்கள் உண்மையாலுமே இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் வைங்கிற இந்த சட்டத்தை. திமுக
எப்படி வந்து ஒரு சிஏஏ சட்டத்துக்காக போராடினாங்க, அதே மாதிரி வந்து ஒவ்வொரு சட்டத்துக்காக போராடினாங்கல்ல, நாங்கள் கொண்டு வந்த எல்லா சட்டத்துக்காக போராடினாங்கல்ல, இதுக்கு தைரியம் இருந்தால் போராடுங்கிற. பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தார்ல, இந்த அமித்ஷா அவர்கள் அறிவிச்சார்ல இந்த திட்டம், 30 நாள் நீ ஜெயிலில் இருந்தீங்கன்னா உன் பதவி கிடையாதுன்னு சொன்னார்ல. இதை எதிர்த்து மானம், ரோசம், வெக்கம், சூடு, சுரணை எதா இருந்தா நீ தெருவில் இறங்கி போராடுங்கிற. நான் இறங்கி மக்கள்கிட்ட வா. பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு, 30 நாள் இந்த மாதிரி ஊழல் லஞ்சம் வாங்கினா, இந்த மாதிரி கண்டக்டர் வேலைக்கு லஞ்சம் வாங்கினா, இல்லை வந்து பாலில் வந்து கலப்படம் பண்ணி ஊழல் பண்ணி சம்பாரிச்சிட்டா என்னையை ராஜினாமா பண்ண சொல்கிறார் பிரைம் மினிஸ்டர். நான் பண்ண மாட்டேன் இந்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி நீ திட்டுவி. இல்லாத மாதிரி திட்டி காமிங்கிற. நான் உனக்கு தைரியம் இருக்கா? தெருவுக்கு தெரு மேடை போட்டு பேசுங்கிற. நான் உன்னால் திராணி இருந்தா இதை செஞ்சு காமிங்கிற. இல்லையா ராஜினாமா பண்ணிட்டு போங்க. நீங்கள் உங்கள் மேலே பயம் இருந்தா, நீங்கள் 30 நாள் ஜெயிலுக்கு போனால் பதவி போயிருன்னு பயம் இருந்தால் ராஜினாமா பண்ணுங்க. ராஜினாமா பண்ணிட்டு போங்க. நேர்மையானவங்க வரட்டுங்கிற. ஆட்சிக்கு நேர்மையானவங்க வரட்டும், மக்களுக்கு நல்லது நடக்கட்டும். இல்லைன்னா இந்த மாதிரி திருமாவளவன் மாதிரி கேடுகட்ட ஆளுகளாக போய் எம்பி ஆகி உட்கார முடியுமா? தூய்மை பணியாளரை பார்த்து கேட்குறாரு, இந்த பணி எதுக்கு நிரந்தரம் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. மானம் கட்டவனே, இந்த பணி நிரந்தரம் இல்லை, நீ வந்து செய்வியான்னு கேட்குறேன். நான் பணி நிரந்தரம் அவங்களுக்கு பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து செய்யுங்கிற. அவங்கள எம்பி ஆக்குங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? நியாயமான ஒரு கோரிக்கையை, உங்கள் வீட்டு குப்பையெல்லாம் அல்றமே, எங்களை நிரந்தர பணியாளராக்குன்னு கேட்குறாங்க. அரசாங்க ஊழியராக மாற்றுன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அவங்கள பண்ண வேண்டாம்னா யாரோ ஒருத்தர் அள்ளித்தானே ஆகணும் சார். அது இந்த குப்பை சிங்கார சென்னையாக இருக்கிறதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அங்கங்கே அந்தந்த ஊரில் குப்பை அள்ளலைன்னா என்ன ஆகும் சார்? அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் விட்டுருங்க, யாராவது எடுப்பாங்கல்ல, யாரோ ஒரு மக்கள் எடுக்கத்தானே செய்வாங்க. அவங்களுக்கு உண்டான அந்த பணி நிரந்தரங்கிறது வேணுமா வேண்டாமா? நீ மட்டும் எம்பியாவே இருப்ப, நீ மட்டும் எம்எல்ஏவா பண்ணி நிரந்தரமாக உட்காந்துருப்ப, உன் குப்பை அள்ளுறவன் மட்டும் நிரந்தரமாக்க கூடாதா? இது என்ன சமூக நீதி கேட்டால் சமூக நீதியினுடைய அதுதான். அதாவது அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து குப்பையெல்லாம் இருக்கிறதா சமூக நீதியா? என்ன ஒரு மானங்கட்டத்தனம் அது. அதாவது அரசியல் வியாபாரியா இருக்கலாம், அரசியல் விபச்சாரியா மட்டும் இருக்கக்கூடாது. திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு அதை செஞ்சிருக்காரு. நீ வந்து ஜிங்ஜாங் தட்டு, கூட்டணி கட்சி ஓகே ஜிங்ஜாங் தட்டு, ஆனால் இது என்ன மாதிரி ஒரு பொழப்பு? இது ஒரு கேவலமான பிறவி திருமாவளவன் தெரியுது. அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இதை விட திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு நபரை விட கேவலமாக வேறு யாரும் பேசிட முடியாது. சமூக நீதிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு, திராவிடங்கிற பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இவனுக்கு பண்ணுற அட்டூழியம் தாங்க முடியறதில்ல. சாதாரண மக்கள் அவங்க என்ன கேட்குறாங்க? உங்கள்கிட்ட 21,000 ரூபாய் 22,000 ரூபாய் சம்பளம் கேட்குறாங்க. அதை எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு போய் திமுக முட்டு கொடுக்குறீங்களே, என்ன மனிதர்கள் நீங்களா? அதாவதுங்க இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து பயப்படத்தான் செய்வாங்க. ஏன்னா இவங்களாம் சாதாரண விளிம்புநிலையிலேருந்து வந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மக்களுக்காக நிற்கிறாங்களான்னு கேள்வி இருக்குல்ல. இவங்க ஊழல் பண்ணி இன்னைக்கு இவ்வளோ காசு சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. இது எப்படா வந்ததுன்னு நாளைக்கு வந்து கேள்வி கேட்டாங்கன்னா இவங்க பதவி போயிடும்ல, அதனால எதிர்க்கத்தான் செய்வாங்க. இது நல்ல திட்டம், நாங்கள் வரவேற்கிறோம், பொதுமக்கள் வரவேற்கிறாங்க. இந்தி கூட்டணி வேட்பாளர்களை தான் நாங்கள் ஆதரிப்போம் துணை ஜனாதிபதியில் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் நேரடியாக சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவு அளிக்க மாட்டோம், தமிழர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேள்வியை முன்னிறுத்துறாங்களே. உங்களோட பதில் என்ன சார்? தமிழ்நாட்டுக்கு திமுக மட்டும் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்குறேன் நான். திமுக தமிழ்நாடு மக்களுடைய மண்ணையும் அவங்களுடைய செல்வங்களையும் அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சதை தவிர திமுக என்ன செஞ்சு கிழிச்சிருக்குன்னு கேட்குற கனிமொழியை பார்த்து. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நாங்கள் முதல் ஆட்சிக்கு வந்தோடனே எங்களுடைய முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து பண்ணி கிழிச்சிட்டிங்களா? அதே மாதிரி வந்து இலங்கை தமிழர் 1.5 லட்சம் மக்கள் கொண்டு குவிக்கும்போது உங்கள் அப்பா டெல்லிக்கு எடுத்து அந்த 2 ஏர் கூலரை தூக்கிட்டு டெல்லிக்கு ஓடினார்ல உங்கள் பதவிக்காக. அந்த மக்களெல்லாம் காப்பாற்றிட்டேன்னு சொன்னீங்களே, அவங்களெல்லாம் காப்பாற்றி தள்ளிட்டீங்களா? 1.5 லட்சம் மக்களை கொன்று குவிச்ச கூட்டம் தானே நீங்கள். தமிழக துரோகி, நீங்கள் தமிழக தலைவர்னு இப்போ பட்டம் வாங்கிக்கிட்டீங்க. அதே ராஜபக்சே கிட்ட போய் பரிசு வாங்கிட்டு வந்தவங்க நீங்கள். 2G ஊழலில் 2G வழக்கில் ஜெயிலில் கழிதினவங்க நீங்கள். இந்த மக்களுடைய ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சி, அதாவது வரியாக கட்டக்கூடிய பணத்தை எல்லாம் எடுத்து நீங்கள் சம்பாரித்து ஊழல் பண்ண கட்சி நீங்கள். நீங்கள்லாம் வந்து பேசலாமா? பிஜேபி அவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன பண்ண சாதாரண மனுஷர் அவர். இன்றைக்கி அவர் உழைப்பால் உயர்ந்து ஆர்எஸ்எஸ்காரராக இருந்து அவர் மாநில செயலராகி மாநில தலைவராகி 2 முறை எம்பி ஆகி அவர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி பகுதியில் இருக்கக்கூடிய தென்னை அந்த விவசாயிகளுக்கெல்லாம் வந்து அந்த நார் தொழிற்சாலைகளை கொண்டு வந்ததில் மிக முக்கியமான பங்கு அவருக்கு இருக்குது. நீங்கள் இருந்து என்ன கிழிச்சிங்கன்னு கேட்குறேன். தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்துருக்கீங்கன்னு கேட்குறேன் நான். நீங்கள் இந்த சாராய ஆலை திறந்த தவிர வேறு என்ன செஞ்சு கிழிச்சிருக்கீங்கன்னு கேட்குறேன். அந்த பகுதி மக்களுக்காக அவர் அவ்வளோ தூரம் உழைச்சவர். அந்த தென்னை நாரினுடைய தலைவராகவும் இருந்திருக்கார் அந்த இதில். அப்படி வாரிய தலைவராக இருந்து அந்த மக்களுக்காக உழைத்தவர். இன்னைக்கு உலகம் பூரா வந்து தென்னை நார் போகுது அப்படின்னா அதுக்கு முதல் முக்கிய காரணம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சாதாரண குடும்பத்தில் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பதவி அடைஞ்சிருக்கார். அது 3 மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்து இன்னைக்கு துணை ஜனாதிபதியாக ஒரு தமிழன் போயிருக்கிறார். நாளைக்கு இதே துணை ஜனாதிபதி ஆகக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. பாருங்க, வெங்கட்ராமன் அவர்களுக்கு அப்புறம் ஒரு தமிழர் ஜனாதிபதியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஏற்கனவே ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னார், வேட்டி கட்டிய ஒரு தமிழன் இந்தியாவை ஆளக்கூடிய பிரைம் மினிஸ்டராக வருவான்னு சொன்னார். பாருங்கள், பிரைம் மினிஸ்டரும் இங்கே இருந்தால் போகிறாங்க. அந்த பிரைம் மினிஸ்டர் போகும்போது இங்கே இதே அதாவது தமிழரே ஜனாதிபதியாகக்கூடிய வாய்ப்பும் இங்கே இருக்குது. அப்போது நீங்கள் வந்து தமிழர துரோகின்னு இன்னைக்கு கனிமொழி அக்கா ஒத்துக்கிட்டாங்க. திமுகங்கிறது தமிழின துரோகி, வெளியில் தான் தமிழுமாங்க. ஆனால் தமிழன் ஒருத்தர் முன்னேறினான்னா விட மாட்டாங்க. அவங்கள தவிர, அதாவது திமுக குடும்பத்தை தவிர வேற யாராவது கும்மிடி பூண்டி தாண்டி போயிட்டாங்கன்னா, அந்த பார்த்துருப்பீங்களா, தவக்களை வந்து ஒரு கிணத்துலேருந்து மேலே ஏறும்போது காலை பிடிச்சி இழுக்குள்ள அந்த மாதிரி இழுத்து தள்ளிடுவாங்க. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் திமுக காரனுங்க. இது வந்து வெட்கக்கேடானது. ஒரு தமிழன் துணை ஜனாதிபதி ஆகிறத தமிழின மக்கள் கொண்டாடுறாங்க. இவங்க தமிழே கிடையாதுல்ல, தமிழரே கிடையாதுல்ல, அப்புறம் எப்படி இவங்க கொண்டாடுவாங்க? இல்லை, ஒரு RSS சித்தாந்தம் கொண்டவர், அவருக்கு எப்படி சார் திமுக ஆதரிக்கும்? அதனால தான் இது ஒரு சித்தாந்த மோதல் அப்படின்றாங்க திமுகவில். இல்லைங்க, அவர் முதல் தமிழருங்க. நீங்கள் என்ன பார்க்கணும், அப்துல் கலாம் அவர்களை வந்து தோக்கடிச்ச கட்சிங்க அது திமுகங்கிறாங்க. அப்போ RSS சித்தாந்தத்தை வந்து நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க. CB ராதாகிருஷ்ணன் அப்துல் கலாம் ஏன் தோக்கடிச்சாங்க? அவர் என்ன RSS காரர்? அப்துல் கலாம் ஏன் தோக்கடிச்சாரு? கருணாநிதியுடைய கள்ள நாடகம் அப்துல் கலாமுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்துல் கலாம் அவர்களுடைய இதுக்கு தலையாட்டலை, நான் பண்ண முடியாதுன்ட்டார். அதனால் அவரை வந்து நாங்கள் ஆக்க மாட்டோன்னு சொல்லிட்டாங்க. அதாவது திமுகவுடைய சுரண்டலுக்கும் ஊழலுக்கும் அவங்க பண்ணுற அட்டூழியத்துக்கும் துணை போனால் யாரை வேணால் எங்கே வேணால் ஆக்குவாங்க. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட நபர்கள் தான் வந்து இன்றைக்கி பேசுகிறாங்க. அப்போ அப்துல் கலாம் RSS கிடையாதுல்ல. இப்போ எங்களை பிஜேபி பொறுத்த வரைக்கும் நல்லவரா கெட்டவரா அப்படி தான் பார்க்குறோம். CB ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆகச்சிறந்த ஒரு மனிதர். அவர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலேருந்து வருவார். அதாவது கட்சிக்காரன் இல்லை, யாருக்காக இருந்தாலும் ஓடோடி வந்து உதவக்கூடியவர். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கட்சிக்காரர் எனக்கு கால் பண்ணார், இந்த மாதிரி எனக்கு வந்து கோவை மெடிக்கலில் இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் இருக்குது, ஆனால் அங்கே வந்து யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா என்னால் பண வசதி இல்லை, யாராவது கட்சிக்காரங்க சொன்னாங்கன்னா உடனே வந்து கொஞ்சம் ரேட்டெல்லாம் கம்மி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க, ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே ஐயா CB ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தனி உதவியாளருக்கு கான்டாக்ட் பண்ணேன். உடனடியாக, அதாவது நான் கால் பண்ணதே சாயந்தரம் வந்து 7-7:30 மணிக்கு தான் கால் பண்ணேன். 8-8:30 மணிக்கெல்லாம் அவங்களுடைய டீட்டெயில் கேட்டுக்கிட்டாங்க. அவர் சொன்னார், உதவியாளர் சொன்னார், ஐயா இவர் வந்து இன்றைக்கி வந்து பழனி பக்கம் போயிருக்காரு, அவர் முடிச்சுட்டு திண்டுக்கல் அந்த பக்கம் நாளைக்கு காலையிலாம் மீட்டிங்கெல்லாம் இருக்குது, வந்துட்டாருன்னா நைட்டே அதெல்லாம் முடிச்சு வந்து நாளைக்கு தான் வருவாங்க. ஆனால் நீங்கள் காலையிலே ஆப்ரேஷன் சொல்கிறீங்களே, இது எப்படின்னு எனக்கு தெரியல, நான் எதுக்கும் ஐயாட்ட பேசுகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த 1 மணி நேரத்தில் எனக்கு கால் வருது. அதாவது எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர் கட் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு உடனடியாக அவர் வந்து திருப்பூர் வந்து அந்த லெட்டரில் கையெழுத்து போடுறாரு. சார் காலையில் நீங்கள் 6 மணிக்கெல்லாம் உங்கள் லெட்டர் ரெடியாக இருக்கும், வந்து வாங்கிக்கங்கிறார். ஏன்னா நைட்டோட நைட்டாக வந்து இந்த கடிதத்தை கையெழுத்து போட்டுட்டு அவர் திரும்பி போகிறார். எப்படிப்பட்ட மனிதர் பாருங்கள். அவர் உடம்பு சரியில்லாமல் காரில் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவர் ரீச் ஆகிறதுக்கு வந்து காலையில் ஆயிரும், அடுத்த நாள் ஆப்ரேஷன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவருடைய பணியெல்லாம் நிப்பாட்டிட்டு இந்த மனிதன் அப்படிங்கிற அந்த மனிதத்துக்காக அங்கிருந்து அவர் வந்து கையெழுத்து போட்டு ஒரு லெட்டரை கொடுக்குறாரு. காலையில் 6:30 மணிக்கு அவர் வந்து லெட்டர் வாங்குறார். அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு சாதாரண ஒரு தொண்டனுக்காக தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு, அதாவது ஏற்கனவே ஒத்துக்கொண்ட வேலையெல்லாம் விட்டுட்டு நைட் அவருடைய தூக்கத்தை எல்லாம் தொலைச்சிட்டு நைட்டாக வந்து இவருக்காக கையெழுத்து போடுறார். இப்படிப்பட்ட ஒரே ஒரு நபர் திமுக இருக்கிறானா? 1.5 லட்சம் பேர் சாக கிடக்கும்போது பதவிக்கு ஓடின கூட்டம் நீங்கள்லாம் CB ராதாகிருஷ்ணனை பார்த்து பேசலாமான்னு கேட்குறேன் நான். ஒரு அற்புதமான மனிதர். அவர் வந்து இந்தியாவினுடைய துணை ஜனாதிபதியானா தமிழருக்கு அவ்வளோ பெருமை, தமிழ் மண்ணுக்கு கிடைச்ச பெருமை, கொங்கு மண்டலத்துக்கு கிடைச்ச பெருமை. அவர் ஒரு பொக்கிஷம், மாணிக்கம், இப்படி நிறையா சொல்லிட்டே போகலாம் அவரை பற்றி. அதனால் இது நம்மளுக்கு தமிழர்களுக்கு கிடைத்த பெருமை. அவர் நாளைக்கு ஜனாதிபதியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இதில் மிக தெளிவாக இருக்குது. அதாவது இன்னும் 3 வருஷம் கழிச்சா நம்ம திரௌபதி முர்மு அம்மா அவருடைய பதவி காலம் முடியுது, அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம அப்படி தான் பார்க்குறோம். அவர் இந்தியாவினுடைய முதல் குடிமகனாருக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் பிஜேபி. திமுகவில் கடைசி வரைக்கும் சொம்பு தூக்குறவங்களா சொம்பு தூக்கிட்டு தான் இருக்கணும். முதல் குடும்பத்தை தவிர வேறு எவனும் அந்த கட்சியில் வேறு எந்த பதவிக்கு வர முடியாது. ஆனால் பிஜேபியில் மட்டும்தான் இது சாத்தியமாகுது. அதுதான் அவங்களுக்கு வைத்தெரிச்சலாக இருக்குது. திமுக தான் வைத்தெரிச்சலாக இருக்குது. நம்ம மட்டும் முதல் குடும்பமாக வந்தால் கனிமொழி அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி கட்சியினுடைய தலைவர் பதவி கிடைக்குதா? அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் தான் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, இது வரிசையாக நாங்கள் இந்த திமுகவில் வந்து ஒரு ஆண்களே வந்து முதலமைச்சர் ஆகிட்டோம், நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகுன்னு சொல்லிட்டாங்களா உங்கள? ஏன் கொடுக்கல? துணை முதல்வர் கொடுக்கலாம்ல. பெத்த பையனுக்கு கொடுத்தார்ல, நீங்கள் கூட பிறந்த தங்கை தானே, உங்களுக்கு கொடுத்தாரா? அப்படி திமுகலேயே உங்களுக்கு வந்து ஒரு சம உரிமை கிடைக்கல. பிஜேபிக்காரர் சாதாரண தொண்டை, இந்த ஒரு அம்மையார் இருந்தாங்க, தமிழிசை அக்கா மாநில தலைவராக இருந்தாங்க, கவர்னர் ஆனாங்க. பொறுக்கல உங்களுக்கு. திமுகவில் சாதாரண தொண்டர் CB ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு துணை ஜனாதிபதி ஆகிருக்கிறார். பொறுக்க மாட்டேங்குது.
ஒரு கோயிலில் கூட்டிக்கிட்டு இருந்த ஒரு அம்மா இந்தியாவினுடைய முதல் பெண், அதாவது ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் பொறுக்க மாட்டேங்குது. திமுகவை தவிர மீதி எல்லாம் பிஜேபியில் மட்டும் எப்பரா இப்படி வளர்றான் அப்படின்னு உங்களால் தாங்க முடியல. ஐயோ, நான் திமுகவில் இவ்வளோ நாள் கருணாநிதியுடைய பெண்ணாக இவ்வளோ நாளாக இருந்துக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவி கூட கிடைக்கலையே அப்படிங்கிற அந்த மனக்குமுறல் உங்களுக்கு அதை தான் வெளிக்கொட்டியிருக்காங்க.